Hi viewers, who are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now online classes also available 9790948610 0097455772714. Hi, this is Banu. நம்ம வந்து கஜல் கே குछ ஷேர், தட் மீன்ஸ் வந்து கஜல் எழுதினவங்களுடைய அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்றது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 21 பேஜில் வந்து போயம்ஸாக கொடுத்துருக்காங்க. வந்து கஜல் அரபி சாகித்யக்கு பிரசித்த காவிய விதாக. ஆக்சுவலி வந்து கஜல்ன்றது வந்து அரபி சாகித்யத்தில் வந்து கல்ச்சரில் வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயம். வந்து जो बाद में फारसी उर्दू नेपाली और हिंदी साहित्य में भी बहुत लोकप्रिय हुई. அதுக்கப்புறமா வந்து உருது, அதுக்கப்புறமா ஃபாரசி, நேபாளி லாங்குவேஜஸில் கூட வந்து இது வந்து நல்லா டெவலப் ஆச்சு. हिंदी के अनेक रचनाकारों के इस विधा को अपनाया है. இந்த வந்து இது ஃபாலோ பண்ணாங்க. நிறைய பேர் வந்து இந்த கஜலை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இங்கே வந்து நம்ம வந்து இப்போ 5 கசல்ஸை வந்து எழுதினவங்க, அவங்கள பற்றி அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்றது நம்ம பார்க்கலாம். घरों पे नाम थे नामों के साथ ओहदे थे बहुत तलाश किया कोई आदमी ना मिला. அந்த கசல் எழுதினவர் பசி பத்ர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. பேஜ் நம்பர் 195 எடுத்தோம்னா அதனுடைய சாராம்சம் இருக்க பாருங்க. வந்து शायर बसी बद्र कहते हैं कि शायर बसी बद्र कहते हैं. और என்ன சொல்லுவாருன்னா, तलाश करने पर बड़े बड़े ओहदे वाले और बड़े बड़े व्यक्तियों के नाम मिल जाते हैं. உயர் நிலையில இருக்கிறவங்க நம்ம தேடினோம்னு நினச்சிக்கோங்களேன். நிறைய உயர்தரமான உயர் நிலையில இருக்கிறவங்க, அப்புறம் வந்து பெரிய பெரிய व्यक्तियों बड़े बड़े व्यक्तियों மீன்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே நமக்கு பேரு நமக்கு கிடைக்கும். வந்து லேக்கின் சச்சா இன்சான் நஹி மில் பாத்தா ஹை. ஆனா வந்து அவங்களுடைய சரியான அவங்க வந்து ஹியூமனிட்டி வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. வந்து எப்படின்னா இசி கோ பசி பத்ர कहते हैं कि இதுல என்ன சொல்றாருன்னா, घरों पर नाम और ओहदे का नाम लिखा रहता है. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போன உடனே வந்து பெரிய பெரிய பேர்ல வந்து இல்ல வந்து கோல்டன் பிளேட்ல வந்து அவங்களுடைய பேரை வந்து செதுக்கப்படும், வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதுல வந்து வாசல்ல வந்து வச்சிருப்பாங்க. வந்து लेकिन उस घर में सच्चा इंसान नहीं मिलता है. ஆனா வந்து சரியான ஹியூமனிட்டின்றது வந்து ஒரு மனிதாபிமானம்ன்றது வந்து அவங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் மூலியமாக நமக்கு சொல்ல வராரு. சில பேருக்கு மட்டும்தான் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பேரில் மட்டும் நல்ல வாசலை வந்து பேரு பெரிய மனிதன் அப்படின்ற பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஹியூமனிட்டின்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. नेक्स्ट सेकंड वन, ये हुनर भी बड़ा जरूरी है, कितना झुक कर किसे सलाम करो. हफीज मेरटी அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. வந்து பேஜ் நம்பர் 196ல வந்து இருக்கிறது. வே शायर हफीज मेरटी कहते हैं कि शायर हफीज मेरटी அப்படின்றவர் வந்து சொல்றாரு, சலாம் करने का भी ढंग होता है. இப்போ வந்து சலாம்னா வணக்கம் சொல்றதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. வந்து எப்படின்னா பாத்ரோச்சித் சலாம் करना बहुत बड़ी कला होती है. இப்போ வந்து ஒரு கேரக்டரை புரிஞ்சிட்டு அவங்களுக்கு சலாம் போடுறது வந்து தட் மீன்ஸ் வந்து அவங்களுக்கு வணக்கம் சொல்றது வந்து நல்லது அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு கலை அப்படின்னு சொல்றாரு. किसके सामने झुककर सलाम करनी चाहिए, யாருக்கு நம்ம வந்து சலாம் பண்ணணும். அப்புறம் வந்து किसी के सामने सीना तान कर सलाम करनी चाहिए, உணர்ச்சி பூர்வமாக நம்ம வந்து சலாம் போடணும். அதுக்கப்புறமா வந்து इसका ज्ञान हमें जरूर होना चाहिए, இந்த அறிவு ஆற்றல் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தபி हमारी सलामी का महत्व रहेगा. அப்பதான் வந்து அது வணக்கம் சொல்றதுக்கான ஒரு மதிப்புன்றது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. नेक्स्ट थर्ड वन, फरमान से पेड़ों पे कभी फल नहीं लगते, तलवार से मौसम कोई बदला नहीं जाता. मुजफ्फर वारसी அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கார். வந்து फरमान शायर मुजफ्फर वारसी कहते हैं कि
இந்த முஜஃபர் வாரசி அப்படின்றவர் வந்து சொல்றாரு, பிரகிருதி பர் கோய் அதிகார் நஹி கர் சக்தா. நம்ம எல்லாரும் வந்து அதிகாரம் பண்ண முடியாது, நேச்சரை வந்து அதிகாரம் பண்ண முடியாது. எப்படின்னா பிரகிருதி கிசி மனுஷக்கே அதிகார் அவர் ஆத்மா கோ நஹி மான்தி. நம்ம கொம்பு எடுத்துட்டு நீ இந்த நேரத்துல வந்து மழை பெய்ய, இந்த நேரத்துல குளிர் வா, இந்த நேரத்துல வந்து வெயில் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. நம்ம வந்து ஆர்டர் போடவே முடியாது. ஆज्ञा மீன்ஸ் ஆர்டர் போடவே முடியாது. ஏன்னா உदाहरण देते हुए ये शायर कहते हैं किसी की आज्ञा मानकर पेड़ों पर फल नहीं लगते. இப்போ யாரோடைய ஆர்டர் போட்டோ அந்த செடியில வந்து பழங்கள் காய்க்கிறது இல்லை வந்து. அதே போல உசி பிரகார் கிசி கி தல்வார் देखकर ஒரு கொம்போ இல்ல வந்து கத்தியோ எடுத்துட்டு மௌசம் நஹி பதல்தா. மௌசம்னா நம்மளுடைய அட்மாஸ்பியர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஒரு கத்தி எடுத்து மிரட்டினோம்னா மழை பெய்யி வெயில் வா அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அர்த்தம் பிரகிருதி கிசி கி மனுஷக்கு அதிகாரக்கு அதீன் நஹி ஹை. இதனுடைய அர்த்தம் என்னன்னா மனிதருடைய கண்ட்ரோல்ல கிடையாது. நேச்சர் வந்து நேச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட் फोर्थ वन, बुलंदियों पे पहुंचना कोई कुशलता नहीं, बुलंदियों पे ठहरना कमाल होता है. अशोक साहिल அப்படின்றவர் வந்து சொல்றாரு. फोर्थ पोएम, शायर अशोक साहिल कहते हैं कि बुलंदियों को छूना, बुलंदियों में से हैया இருக்கிறது வந்து தொடருது. बड़े बड़े ओहदे पद बैठना कोई बड़ी बात नहीं है. இப்போ வந்து ஒரு பெரிய பதவியில போய் உட்கார்ந்துக்கிறது இல்ல வந்து பெரிய அதிகார பதவியில போய் உட்கார்றது பெரிய விஷயம் கிடையாது. வந்து ஒரு பெரிய உன்னதமான ஸ்தானத்துல போய் உட்கார்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அது வந்து உன்ஹே अंत तक बनाए रखना बड़ी बात होती है. அந்த பேரை வந்து கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறது தான் வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. अर्थ यह है कि बड़े बड़े पदों पर पहुंचने के बाद पदों को अंत तक संभालना ही कमाल माना जाएगा. பெரிய பெரிய பதவியில போய் உட்கார்ந்துக்கிறது மட்டும் இல்ல, அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதும் பிளஸ் வந்து அதே மண்டகனத்தோட இருக்கக்கூடாது. நமக்கு பதவி வர வர உயர நமக்கு மண்டகனம் பண்றது வந்து இருக்கவே கூடாது. ஒரு இன்ச்சு கூட இருக்கவே கூடாது. அது வந்து இருந்துச்சுன்னா நம்மளால முன்னுக்கு போக முடியாது. ஸோ அதை வந்து பக்கத்துல வச்சுட்டு போனோம்னா நம்ம வந்து உயர்ந்த நிலையில இருக்க முடியும். नेक्स्ट पोएम வந்து जो घर बनाओ तो एक पेड़ भी लगा लेना, परिंदे सारे मोहल्ले में चहचहाएंगे. अशोक सोहिल அப்படின்றவர் வந்து சொல்றார் வந்து, डॉक्टर के ऋषि इस प्रकार इस शेर में पेड़ों का महत्व बताते हैं. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து நமக்கு வந்து டாக்டர் கே ரிஷி என்றவர் வந்து சொல்றாரு வந்து இங்க நம்ம நிறைய செடிகளை வந்து வைக்கணும். नया घर बनाने वालों से शायर कहते हैं कि இங்க வந்து நிறைய செடிகளை வந்து வீடு கட்டும்போது நிறைய செடிகளையும் வளர்க்கணும். நம்மளுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்குறோமோ அதே போல செடிகளையும் நம்ம வளர்க்கணும். घर बनाते समय एक पेड़ भी लगा दो. ஒரு வீட்டை கட்டும்போது ஒரு செடியாவது வீட்டுல வையுங்க. उस पेड़ में परिंदे आकर निवास करेंगे. அந்த செடியில வந்து பட்சிகள் பறவைகள் வந்து அதுல வந்து அதுல வந்து வாழும். தட் மீன்ஸ் வந்து நிவாஸ் கரேங்கே, அதுல வந்து ஒரு தன்னுடைய நெஸ்ட் வச்சுட்டு அதுல வந்து வாழும், வந்து கூடு கட்டிட்டு வாழும். சுபா ஷாம் சஹாயங்கே, காலையிலும் சாயந்தரமும் வந்து கூவிக்கொண்டே இருக்கும். தட் மீன்ஸ் வந்து அந்த பறவைகளுடைய சத்தத்தோடைய ரொம்பவே காதுக்கு இனிமையாக இருக்கும். உன் परिंदों की मीठी बोली हमें आनंद प्रदान करेगी. நமக்கு வந்து சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுக்கும். और सारे मोहल्ले में खुशी का वातावरण रहेगा. அதனால வந்து நமக்கு வீடு பூரா வந்து ஃபுல்லாவே வந்து நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. Thank you very much.